அது ஆல்ரெடியே ஒரு வாட்டி பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. மறுபடியும் அந்த 60, 70, 80ன்ற கல்யாணம் பண்றதுனால என்ன புண்ணியம், எதனால பண்ணணும் கேட்டாங்க சுவாமிஜி. எந்த சாஸ்திரத்தையுமே ஆழ்மனதா உணரும் பொழுது அது எதுக்காக முன்னோர்கள் வரையறுத்து கொடுத்தாங்க என்பது ரொம்ப தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம். நாம அதை ஆராய்ச்சி பண்றதில்லை. எதுக்கு என்ற ஒரு கேள்வியை போட்டு சாஸ்திரத்தில் இருக்கிற உண்மைகளை இழக்கிறோம். ஏன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விகளை போட்டு ஏதோ ஒரு நல்லது இல்லாம எந்த ஒரு பின்தொடரும் இருக்கவே இருக்காது. ஆதி காலத்துல 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், 90ஆம் கல்யாணம் பண்ணவர்கள் எல்லாம் முட்டாளா? அறிவுள்ளவர்கள். அதுல அர்த்தம் இருக்கிறது. உக்கர ரத சாந்தி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த உக்கர ரத சாந்தி அப்படின்னா 59வது வயதுல 50 வயது தாண்டி செய்யக்கூடிய ஒரு விஷயம் உக்கர ரத சாந்தின்னு. அது முடிந்த பிறகுதான் சஷ்டியப்த பூர்த்தி அப்படின்னு வரும். 60. இந்த சஷ்டியப்த பூர்த்தி முடிஞ்ச உடனே பீமரத சாந்தி அப்படின்னு வரும். இந்த பீமரத சாந்தி முடிஞ்ச பிறகு இந்த பீமரத சாந்தி முடியும் போது 80. அதுக்கப்புறம் சதாபிஷேகம் அதுக்கும் மேல போகிறது. அதுக்கப்புறம் பிரபௌத்திர ஜனன சாந்தி அப்படின்னு பேர். பிரபௌத்திர ஜனன சாந்தினா பேரனுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு பிறக்கிற குழந்தைய பாக்குறது. அப்ப 120 வயது தாண்டி இருக்கும். அப்பா இதுக்கு பிரபௌத்திர ஜனன சாந்தி. ஐயா, உக்கர ரத சாந்திங்கிற சில மந்திரங்களை சித்தாந்த வழியாகவும் பிரயோகம் பண்ணுவாங்க, வேதாந்த வழியாகவும் பிரயோகம் பண்ணுவாங்க. இப்படி இந்த உக்கர ரத சாந்தி 50, 59 செய்யும் பொழுது அது 60க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுது. 60ல செய்யக்கூடிய சஷ்டியப்த பூர்த்தி அந்த பீமரத சாந்திக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுது. டைம் முடிஞ்சிச்சு, வட்டம் போட்டாங்க. அடுத்த வாரம் இதை காத்துட்டு இருங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். காரணம், இந்த உக்கரரத சாந்தி, சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதா அபிஷேகம், பிரபௌத்திர ஜனன சாந்திங்கிறது ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இதை ஏன் பண்ணணும் அப்படின்னா, உக்கர ரத சாந்தி ஒரு 60வது வயது வரும்பொழுது கண்டிப்பா பல பேருக்கு என்னோட அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன் ஐயா. அன்னைக்கு 60ஆம் கல்யாணம் மறுநாள் நடக்கும் ஐயா, நடக்க போகுது. அதுக்காக சாமாவாங்க அந்த கணவனும் மனைவியும் பைக்கில் போவாங்க. மனைவி திடீர்னு கீழே விழுந்து தவிர்க்க முடியாம காலமாயிடுவாங்க. அதே மாதிரி 60ஆம் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்கும், உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போய் படுக்கிறாங்க. திரும்ப வீட்டுக்கு வர மாட்டார் கணவர். இது சாதாரண ஒரு வாரம் முன்னாடி சுவாமி, சின்ன அண்ணாமலைன்னு ஒரு பிரபலமான எழுத்தாளர், ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், 60வது சஷ்டியப்த பூர்த்தி மேடையிலேயே தண்ணி ஊத்தும் போதே அப்படி சரிஞ்சு இறந்துட்டார். அதுதாங்க, இதுதான் விஷயம் இருக்கு. இந்த விஷயம் என்னன்னா சாதாரணம் கிடையாது ஐயா. 60ல நடக்கிறதுங்கிறது உக்கிரமான வயதனுடைய திருப்பம் அது. ஏன்னா 2வது தலைமுறை திரும்பி 3வது தலைமுறையில அடி எடுத்து வைக்கிறது. அப்ப இந்த தலைமுறை வரும்பொழுதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வரும். இங்கதான் பாக்குறவங்களும் தெரிஞ்சுக்கணும். 33வது வயது வரும்பொழுது பல திருப்பங்களை ஒரு மனிதனுக்கு பிரச்சனையாகவும் கொடுக்கும், நல்லதையும் கொடுக்கும் ஐயா. 33வது ஆரம்பிக்கும் பொழுது திரும்ப 60வது ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ ஒன்று நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா இருக்கும். இது ஒரு சின்ன கணக்கு, பெரிய விஷயம் இருக்கு. அதனால தான் 50 தொடங்கும் பொழுதே அந்த 59க்குள்ள உக்கர ரத சாந்தி பண்ணிருங்க. உக்கர ரத சாந்திங்கிற மந்திரம் எப்படின்னா, 60வது கல்யாணத்தை இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம 100க்கு 99 விழுக்காடு பிரச்சனை வராது. ஒரு விழுக்காடு இறைவன் விட்டது. எந்த வயதை நாம நிர்ணயம் பண்ண முடியாது, இறைவன் நிர்ணயம் பண்ணது. இது உக்கரரத சாந்தி மந்திரத்தால இவன் பயிற்சான்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சாஸ்திர விகிதமா உக்ரரத சாந்தி பண்ணி பெருமளவுல அந்த மாதிரி விபத்துகள் நடக்காது. அப்ப என்ன பண்ணுது, 50ல இருந்து 59க்குள்ள பண்ணும்பொழுது அது ஆயிலை நீட்டி விடுகிறது. அடுத்தது சஷ்டியப்த பூர்த்தி. இதுதான் சஷ்டியப்தம்னால 2ஆம் தலைமுறையை நீ அடி எடுத்து வைக்கிற. நீ உன்னுடைய பேரன் பிள்ளைங்கள்லாம் அதுக்குள்ள இருப்பாங்க, அவங்களுக்கும் நல்லதை நடத்தணும், அவங்களுடைய திருமணத்தையும் நீ பார்க்கணும்னா நீ இந்த உக்கரரத சாந்தியிலிருந்து சஷ்டியப்த பூர்த்திக்கு போ. 2ஆம் தலைமுறையில வரக்கூடிய ஆபத்தை பூர்த்தி செய்து உன் ஆயிலை பெருக்கிக்கொள் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தான் சஷ்டியப்த பூர்த்தி. இதுக்கு மந்திரம் வேற, அதுக்கு மந்திரங்கள் வேற. அப்போ 60 மட்டும் முடிஞ்சிடாம 70க்கு போ.
அதுக்குள்ள அந்த பேரன் பேத்திகள் வளர்ந்துருவாங்க, அவங்க கல்யாணத்தை பார்க்க முடியும். அந்த 70 இருந்து 80க்குள்ள போகும்பொழுது அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பீமரத சாந்தி, பீமன்னா உனக்கு ஆயுளுக்கு பலம் கொடுக்கிறது, அது பேரே பீமரத சாந்தி, அது பண்ணுறது அப்படி. அப்ப பீமரத சாந்தி முடிச்சிட்டாருன்னா 80க்கு போயிடுவார். 1000 பிறையை கண்டதும் அபிஷேகத்திற்கு தகுதியானவனாக மாறிவிடுகிறார்கள். அது என்னன்னா, குழந்தை கருவிலிருந்து எப்படி பிறக்கிறதோ அது 8வது மாதத்துல தான் முழு உருவம் வந்து ஒரு குழந்தைக்கு கருவுல கிடைக்கும். மாவு போன்ற ஒரு படலம் படிந்து உடம்பு முழுக்க உருவமாகி உச்சி குழிகள் மூடி அது ஒரு மாதிரி ஆகிறது 8வது மாதம். இதுதான் இறைவன். அதே மாதிரி 80வது வயசு இங்க எடுத்து வந்து லிங்க் வச்சிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த 80வது பீமரத சாந்தி முடிஞ்ச உடனே அந்த சதா அபிஷேகம் அப்படிங்கிற அந்த அபிஷேகம் எதுக்குன்னா, அந்த அதுக்கும் மேல பிரபௌத்திர ஜனனதாந்தி, பேரனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டாரு, அந்த பேரனுக்கு பிறக்கிற கொள்ளு பேரனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும்போது அது நடக்கிற கதையா? அது நடக்காத கதை. அது நடக்கணுங்கிறதுக்காக சதாபிஷேகம் பண்ண. அதனாலதான் சதாபிஷேகம்ட்டாங்க. அதுக்கு நீ 100க்கு போட அப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனாலதான் சதம் அடிக்கிறோன்றோம். செஞ்சுரி 100 கரெக்ட். புரியுதா? அப்ப 100க்கு வரும்போது அது பிரபௌத்திர ஜனன சாந்தி. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? மனிதனுக்கு ஆசை தானே. அப்பயே கனகாபிஷேகம்னு சொல்றதா? சதாபிஷேகம், கனகாபிஷேகம்னு சொல்லு, எல்லாம் பேர் வேற வேற ஐயா, ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. வசதி உள்ளவர்களுக்கு கனகாபிஷேகம், வசதி இல்லாதவருக்கு சதாபிஷேகம். இல்ல 100வது வயத கனகாபிஷேகம் சொல்லுவாங்க. இல்ல, அதுதான் பிரபௌத்திர ஜனன சாந்தி. அதுக்கு பேரு தான் பிரபௌத்திரன். பௌத்திரனுக்கு முடிஞ்சு போச்சு, பேரனுக்கு முடிஞ்சு போச்சு, பேரனுக்கு பிறக்கிறதுல ஏதாவது நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் அந்த பிரபௌத்திர ஜனன சாந்தி. ஆக ஒன்றை ஒன்று ஆயிலை நீட்டித்து பலத்தை கொடுத்து புண்ணிய அபிஷேகத்தை செய்து பக்குவப்படுத்தி தன் சந்ததியர் முழுக்க அவருடைய பெயர் விளங்க வேண்டும் என்பதுதான் இந்த 60, 70, 80, 90, 100ங்கிறது. எனக்கு ஒரு வாய்ப்பு அந்த ஆண்டவன் கொடுத்தான் ஐயா. இதுல நான் சொல்லணும், இது மட்டும் என்னன்னா, ஒரு நாள் அடியனுடைய ஜெயந்தி, அந்த குழந்தை வருகின்ற ஜனவரி 2 வருது ஐயா. அப்ப ஒரு நாள் எனக்கு இது உதிச்சது, இது வந்து ஜனங்களுக்கு செய்யணும்ட்டு. 60, 70, 80 இந்த 110 வயது வரைக்கும் ஒரு 300 இருந்து 600 தம்பதியர்களுக்கு இலவசமா திருமணம் பண்ணி வச்சேன். ரொம்ப நல்ல விஷயம். அருமை அருமை அருமை. அதுல ஒரு கண்ணீர் விட்டு அழுதாங்க பாருங்க. அங்க எவ்வளவு முயற்சி பண்ணி நடக்கல, எங்க சாமி எங்களுக்கு 60வது கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஏன்னா அதுல மன்மத விளையாட்டுலாம் வச்சீங்க, அந்த மாதிரி அதுல முறைப்படி பண்ணது. அப்போ 90 வயசு கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் ஐயா. 110 வயசுல 5 பேர் ஐயா. எல்லாருமே என்ன சந்தோஷப்பட்டாங்க. அது ஆண்டவனை நான் வேண்ட 100 வாட்டி பண்ண என்ன கேட்கறாங்க நிறைய பேர், சாமி அது மாதிரி 100 வாட்டி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? இல்ல, உச்சம் வந்து 110 வயது உடைய 5 பேருங்கிறது 5 பேர்கள். இதுல என்ன ரகசியம்னு கேட்டீங்கன்னா, இந்த 120 வயதுங்கிற டார்கெட்டுக்கும் இந்த சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், பீமரத சாந்தி, உக்ரரத சாந்திக்கும் சம்பந்தம் உண்டு. ஒவ்வொரு கிரகமும் இந்த 9 கிரகத்தினுடைய மொத்த கூட்டினுடைய ஆயுள் திசைகளை நடத்தி செல்வது 120 ஆண்டு. அப்படின்னா சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17, கேது 7, சுக்கிரன் 20, மொத்தம் கூட்டினா 120. கணக்கு ஆச்சரியம் இல்ல, கடகடகடன் சொல்றீங்கல்ல, அதுதான் அந்த ஃப்ளோ ஆச்சுங்களா? அப்ப என்னன்னா, யார் யார் சஞ்சிதமா முன்ஜென்மத்தில் கர்மாக்களை விட்டு பிறக்கிறார்களோ அதை பொறுத்து திசைகளை நிர்ணயம் பண்ணிடுற ஆண்டவன். நீ இந்த நட்சத்திரத்துல பிறப்ப, இந்த திசையில ஆரம்பிப்ப, இந்த திசை வரைக்கும் வாழ்வ, இந்த திசை புத்தியில உனக்கு மரண காலம் அப்படின்னு அலாட் வச்சிடுறாங்க பிறக்கும் போது. வந்து மாரக திசைன்னு. மாரக திசை என்பதனுடைய கருத்து வேற ஐயா. அது வந்து 4 தான். இந்த லக்னத்திற்கு இந்த திசை மாரக திசைன்னு பேரு, அது இதுல வராது. அப்போ அந்த திசையை கடக்கும் பொழுது இந்த மாதிரி சாந்திகள் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த இறைவனுடைய அனுகிரகமும் அருளும் இருப்போருக்கே இந்த 60ம் சரி
அதற்கு மேல் நடக்கின்ற விழாக்களும் சரி சித்தியாகும். இதுல ஒரு முக்கியமான விஷயம், எந்த பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குதோ அவன்தான் கர்மம் இல்லாத பிறவியான பாக்கியவான். பெற்றவங்களுடைய திருமணத்தை பிள்ளை நடத்தி வைக்கிறது முடியவே முடியாது. அப்ப எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணுவான், ஆனா பிள்ளை பண்ண முடியாது. அந்த பிள்ளை பண்றான்னா அதை விட பாக்கியம் ஒருத்தனுக்கு எதுவுமே கிடையாது. அதனால தான் பிள்ளைங்க நாங்க பண்ணணும் அப்பாவுக்கு, ஆனா நம்ம பண்ணி பார்த்து உருவான சந்ததி அது பண்ணி பார்த்து இன்னொரு சந்ததியை பார்க்க முடியாது. அதனாலதான் பிள்ளைங்க பண்ணணுங்கிறது விதி. காரணம், அப்பா அம்மா பண்றாங்க, பேரனை பார்த்தாங்க. அப்பா அம்மாவுக்கு இவன் பண்ணி எந்த பேரனை பார்க்க முடியும், எந்த தம்பியை பார்க்க முடியும்? அந்த வயசுல பார்க்க முடியாது, முடிஞ்சு போச்சு அந்த சந்ததி. அதனால அந்த தெய்வங்களை, நேரடியான பெத்த தெய்வங்களை நீ செஞ்சு பாடுறா, சந்தோஷம் தான், அது எல்லாருக்கும் கிடைச்சிடும்.